ஹாய் ஹலோ, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் லேப்டாப் ஆர் பிசியில் சவுண்டு கேட்காம இருக்கா? ஸோ அதை எப்படி குயிக்காக ட்ரபிள் ஷூட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் அதுக்கு இங்கே சவுண்ட் ஐக்கான் இருக்குங்களா, அது கிளிக் பண்ணிங்க. நீங்கள் தெரியாமல் கூட அன்மியூட் பண்ணிட்டு இருப்பீங்க. அது நீங்கள் இது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா மியூட் ஆகிடும். நார்மலாக சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிடும். செகண்ட் ஸ்டெப் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி காட்டுதா, இந்த மாதிரி எதுவுமே இப்போ சவுண்டு பிரைட்னஸ் எப்படி அந்த மாதிரி உங்களுக்கு எதுவுமே இங்கே வரமாட்டேங்குதா, அதுக்கு எப்படி சொல்லிட்டு பார்க்க போகிறோம் வாங்க. கண்ட்ரோல் மேலே கிளிக் பண்ணிங்க. கண்ட்ரோல் பேனல் சவுண்ட் கிளிக் பண்ணிக்கங்க. இங்கே எனேபிள் இங்கே ஆல்ரெடி இங்கே டிசேபிள் இருக்குது. நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா, எனேபிள் பண்ணிட்டு ஓகே பண்ணிட்டீங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்துடும். சவுண்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். அடுத்த ஸ்டெப் வந்து டைப் பண்ணிக்கங்க. ட்ரபிள் ஷூட் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கங்க. இதில் அதர்ஸ் ட்ரபிள் ஷூட்னு இருக்குங்களா, கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை பிளேயிங் ஆடியோன்னு இருக்கா, இதை ரன் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரபிள் ஷூட் ஆகி உங்களுக்கு சவுண்டு ஆடியோ உங்களுக்கு ட்ரபிள் ஷூட் ஆகிடும். எனக்கு ஆல்ரெடி இருக்குது, நான் எதனால கேன்சல் பண்ணிடுறேன். அடுத்த ஸ்டெப் வந்து சர்வீஸ்ன்னு டைப் பண்ணிக்கோங்க. மவுஸ் கிளிக் பண்ணிட்டு டபிள்யூ கிளிக் பண்ணிங்க. இங்கே விண்டோஸ் ஆடியோன்னு இருக்குங்களா, இதை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ்க்கு போயிட்டு இங்கே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் மேனுவல் டிசேபிள்னு இருக்குங்களா, ஆட்டோமேட்டிக் கொடுத்துட்டு இங்கே ஸ்டார்ட் கொடுத்துருங்க. ஸ்டார்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. அதுக்கப்புறம் இங்கே விண்டோஸ் ஆடியோ எண்ட் பாயிண்ட் பில்டர் இருக்கலாம், சேம் அதே மாதிரி தான். ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக் செட் பண்ணிட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டு அப்ளை பண்ணிட்டு ஓகே கொடுங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிட்டு ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எனேபிள் ஆகிருக்கும். அடுத்த ஸ்டெப் வந்து டிவைஸ் மேனேஜர்ஸ் டைப் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. இங்கே ஆடியோ இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ் இருக்குங்களா, இதை கிளிக் பண்ணி ஸ்பீக்கர்ஸ் ஹெட்ஃபோன்ஸ் ரெல்டெக் ஆடியோ இருக்குங்களா, இதை ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் டிரைவர்னு கொடுங்க. Browse my computers of drivers. Let me pick from a list of available drivers on my computers. Click பண்ணி ஆடியோ எண்ட் பாயிண்ட் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க. Windows has successfully updated your drivers. க்ளோஸ் கொடுத்துருங்க. போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்திருக்கும். அப்படி இல்லையா ஒன்ஸ் இந்த ரீசெட் பண்ணி பாருங்கள். இதில் கீழே பார்த்தீங்கன்னா சவுண்ட் வீடியோ அண்ட் கேம்ஸ் கண்ட்ரோலர்ஸ் இருக்குங்களா, இதுவும் அதே மாதிரி தான். அப்டேட் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் இன்ஸ்டால் ஆகுது. ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், வெயிட் பண்ணுங்க. ஸோ நீங்கள் எப்போவுமே ஏதாச்சும் டிரைவர் அப்டேட் பண்ணுறதா இருந்தால் அப்டேட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அது செட் ஆகும். Windows has successfully updated your drivers. கீழே வந்து ரீஸ்டார்ட் பண்ணிட்டோமான்னு கேட்கும். நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு எனேபிள் ஆகிருக்கும் சவுண்டு. நான் வந்து எனக்கு பண்ணிக்கல, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.